சந்திவளியில் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற குற்றத்துக்காக பிள்ளையான் தலைமையாக இயங்கிய ஆயுத குழுவைச் சேர்ந்த நால்வருக்கு மரண தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. குறித்த தீர்ப்பானது மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி டி.ஜே. பிரபாகரனினால் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. சம்பவம் தொடர்பில் பல விடயங்கள் வெளிவந்திருக்கிறது. மட்டக்களப்பு சந்திவளியில் கடந்த 2007ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி சந்திவளியைச் சேர்ந்த மயில் வாகனம் ரவீந்திரன் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். அப்போது அந்த பகுதியில் இயங்கிய பிள்ளையான், அதாவது சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற பிள்ளையான் தலைமையிலான ஆயுத குழு அவரை T56 ரக துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்திவளி மற்றும் கிரானையைச் சேர்ந்த கிருஷ்ணரூபன், அதே போன்று திருச்செல்வம், பாஸ்கரன், மகேந்திரன் ஆகிய நால்வரை ஏர்லாவூர் காவல்துறையினர் கைது செய்து அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தார்கள். இது தொடர்பிலான வழக்கு மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வழக்கின் முடிவில் நால்வரும் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டிருந்தார்கள். இதனையடுத்து நால்வருக்கு மரண தண்டனை வழங்கி மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது.